ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லா இருக்கோம் அப்படி சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. நல்லா தான் இருக்கோம். ஆனால் இப்படி நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறத நான் நினைக்கல. ஏன்னா இன்றைக்கி ஆடி 18 ஆகஸ்ட் 3 கோயிலுக்கு போய் அந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. சரி புதுசாக இந்த மாதிரி கோயில் போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நியூ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைபாக அப்படி போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஒன் நைட்டுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சு டோட்டல் காலி பண்ணிடுச்சு. இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, டேய் சும்மாறா சும்மாறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த டைலாகு. அதுதான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. மழை பெய்யாத மழை பெய்யாத அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குங்க, குறையவே இல்லை. இப்போ தான் மழை, அதாவது தண்ணி ஏற ஸ்டார்ட் ஆகிருக்குது. நாங்கள் இருக்க ஏரியா ஃபுல்லாக்குள்ளேயுமே தண்ணி ஏறிடுச்சு. ஸ்கூலு அந்த மாதிரி பக்கத்தில் வீடு ஃபுல்லுக்குள்ளே எல்லாமே தண்ணி ஏறி இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, நம்ம இந்த கபோர்டெல்லாம் புதுசு வாங்கி நம்ம அதை சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஹைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கபோர்டு வெயிட்டு, அந்த வெயிட் தாங்குகிற மாதிரி என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ சரி நமக்கு மாடியில் நம்ம ஊரில் தக்காளி வெங்காயம்லாம் நம்ம கொட்டி வைப்போம் பார்த்திங்களா, அந்த ட்ரே, பெரிய பெரிய ட்ரே, தக்காளி பெட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ட்ரே நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு குப்பரை கமுத்தி அதில் நம்ம அந்த கபோர்டெல்லாம் படுத்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கபோர்டு, அதாவது அந்த 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 கபோர்டுக்குள்ளேயெல்லாம் நம்ம பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரில. இது அடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி அப்படி பிளான் பண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாமே, இந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்து அந்த எலியை வெளியே எடுத்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். பசி கண்ணை கட்டிருச்சு. வயிறு ஒரு தடவை வயிறு எரியுது எல்லாத்துக்கும். அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது தண்ணி ஏறுது தண்ணி ஏறுது, வைக்கணும் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணுன்ட்டு மைண்டு மூளை ஓடிக்கிட்டே இருக்குது. மைண்டு மூளை ரெண்டும் ஒன்று தானே. எப்படியெல்லாம் வளரும் பாருங்கள். அந்த தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு இல்லை, காலையில் போய் புரோட்டா வாங்கிட்டு வந்தார். கடையிலேயே உட்காந்து பாப்பா தம்பி எல்லாருமே உட்காந்து, ஏன்னா வீட்டுக்கே மேலே வரவே இல்லை யாருமே. காலையில் கடை திறந்து கடைக்குள்ளேயே தான் மதியம் வரைக்குமே இருந்தோம். அப்புறம் கடைக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா தம்பி தான் ரொம்ப அவங்களுக்கு குஷி. ஏன்னா ஸ்கூல் லீவு. அப்புறம் 2வது கடைக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா, 2வது மீனெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தூண்டில் போடுற மீனை பிடிக்கிறேன்னு தண்ணிக்குள்ளேயே விளையாடுறாங்க. அவங்கள தான் என்னால் வேலையை எங்கேயும் பார்த்துட்டு அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைக்குமே ஆள் வர்றவங்க எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, உங்களுக்கு தான் புதுசு. எங்களுக்கெல்லாம் பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி. பழகிருச்சு தான், இருந்தாலும் அவங்களுக்குமே வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, நான் இதெல்லாம் பீரோ எடுத்து வச்சேன், கட்டிலுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் அண்ணா வீட்டில் இருக்கோம், எங்கள் வீட்டில் இல்லை தூங்க முடியாது, ஏன்னா சின்ன சின்ன ரூமா சின்ன சின்ன இடம் அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த வார்த்தையில் நிஜமாக கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நிஜமாக இயற்கை இப்படியும் பண்ணுது, பண்ணிகிட்டு இருக்குது. இனி இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ரேக்கில் இருக்கிறது, அதாவது இந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துட்டோம். கபோர்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் எம்டியாக இருக்கிறது. பாப்பா தம்பி எல்லாமே ஹெல்ப் பண்ணி எல்லாமே ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் வெளியே எடுத்திருக்கோம். அந்த கபோர்டை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் டே 1 அப்படின்னு கூட சொல்லலாம்.
நிஜமா இந்த வேலை செய்யறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்கான். இது செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தண்ணி ஏறலைன்னா செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. நான் என்ன நினச்சேன் செய்ய செய்ய அதாவது நம்ம எடுத்து வைக்க தண்ணி வேகமாக அலையடிச்ச மாதிரி வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அது போக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேரளாவில் மேரேஜ் ஆகி வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போவேன் வருவேன். ஆனால் இங்கே இருக்க ரொம்ப பிடிக்கும். 2வது மலையாளம் பேசுறதுக்கு தயங்குவேன். ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்கி ஒன்று கேள்வி கேட்டாங்கன்னா தலை மட்டும்தான் அசைப்பேன். வாயில் வார்த்தையே வராது. எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியாது அதனால் பேச மாட்டேன் இப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் அப்படி இல்லை. இப்போலாம் நான் எழுதவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுதுவேன். கடையில் வந்து பில் போட்டு கொடுக்கறதுக்குமே வந்து எழுதி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா அதில் பொருள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ ஒரு பரவாயில்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன். ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்து நானுமே பழக்கிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். இப்போ கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரே எல்லாம் இப்படி தான் வச்சுருக்கோம். நான் அந்த தக்காளி பெட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டோம் 2ஆ அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து குப்புற கமுத்தி அதுக்கு மேலே இப்படி இந்த படுத்த மாதிரி அந்த கபோர்டை வந்து போட்டுட்டு அந்த கபோர்டுக்குள்ளுக்குள்ளேலாம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் ஒரு ஒரு பொருள் வச்சிட்டோம்னா இப்போ வந்து எது என்ன இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் இல்லையா? அப்போ எடுத்து டக்குன்னு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வச்சது. இதை வச்சதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் நிற்கல. கால் கை எல்லாமே வந்து பயங்கர வலி. ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு மாடிக்கு நடந்து கீழே நடந்து உள்ளே வெளியே ஐயோ சத்தியமாக முடியல. இன்றைக்கி அவ்வளோ வேலை. ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா ஃப்ரீசருமே அதுக்கு ஒரு ஒரு 4 ரேக் வச்சு கீழே அதையும் குப்புற கமுத்தினாப்புல வச்சு இதையும் தூக்கி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அடுக்கியும் வச்சு வேலை ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான். டே 1 அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி 3 மணியில் வந்து 3 மணி இருக்கிறப்போ தண்ணி எவ்வளோ உள்ள ஏறி இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கீழே இந்த திட்டுக்கு கீழே இருக்கிறது. இப்போ 3 மணிக்கு பார்த்திங்கன்னா திட்டுக்கு மேலே. சாயந்தரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து நைட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நைட்டெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. ஆனால் 1 2 ஆள் வந்தாங்க. 2வது தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. ஃபுல்லானா கடை மூழ்கி அப்படி கிடையாது. கீழே வந்து நம்ம பாதமெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த பாதம் இந்த கால் மறையிற அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது.